சதீஷ் முருகன், இந்த தீர்ப்பு வந்த பிறகு இது யாருக்கு சாதகமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சதீஷ் முருகன்? நிச்சயமாக ராஜ்கமல் நிறுவனம் தயாரிப்புல தக் லைஃப் திரைப்படமானது திரையிடப்பட்ட சூழ்நிலையில நாடு முழுவதும் திரையிடப்பட்டிருக்கிறது, இந்தியா முழுவதும் திரையிடப்பட்டிருக்காங்க, வெளிநாடுகளிலும் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் கன்னட மொழி தொடர்பாக நடிகர் கமலஹாசன் தெரிவித்திருந்த இந்த கருத்தின் அடிப்படையில பல்வேறு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த தடையை எதிர்த்து ராஜ்கமல் நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாடினர். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணைகள் நிறைவு செய்து தற்பொழுது அந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தக் லைஃப் திரைப்படம் வெளியாகும் பட்சத்தில் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளது. சற்று முன் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த தகவலின் இதன் அடிப்படையில் இந்த மனுவை முடித்து வைக்கிறோம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இரண்டு தரப்பு வாதங்களையும் விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் அந்த கன்னட அமைப்பிற்கும் மாநில அரசுக்கும் முன்வைத்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். குறிப்பாக தக் லைஃப் திரைப்படத்திற்கு பாதுகாப்பு கேட்டு ராஜ்கமல் நிறுவனம் தரப்பில் ஏற்கனவே பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலை அதற்கு உரிய பதில் அளிக்கவில்லை. அதே போன்று மாநில அரசும் மாநில அமைச்சர்களும் தக் லைஃப் திரைப்படத்திற்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த சூழ்நிலை தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடி தக் லைஃப் திரைப்படம் வெளியாகும் பட்சத்தில் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என கர்நாடக அரசு தற்போது உச்சநீதிமன்றத்தில் அந்த உறுதியை அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த மனுவை முடித்து வைப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.